இப்போ பார்த்தீங்கன்னா கோவலம் பீச்சுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஃபுல்லாகவே வந்து பிளாக் சாண்ட் தான் இருக்குது. அந்த சாண்ட் வந்து அப்படியே மின்னுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி போர்டு தாங்க வச்சுருக்காங்க, டேஞ்சர் ஏரியா. இதெல்லாம் வந்து ரெட் ஜோனில் இருக்குவாங்க. இந்த ஏர்போர்ட்டு இது வந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கோவலம் சைடு, இந்த கேரளாவில் ஒரு கோவலம் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து நாங்கள் சுற்ற போகிறோம். நேற்று நைட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1:30 2 o'clock ஆயிடுச்சுங்க சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 11 அந்த டைம் தான் எழுந்திரிச்சோம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. பட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோவலம் சைடு ஃபுல்லாக, ஸோ டுவர்ட்ஸ் தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் போயிட்டு என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு போய் சுற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒன்று சொன்னார் நம்ம ஃப்ரெண்ட், இங்கே இருக்காருன்னு சொன்னேன்ல, இந்த பிஜிஎம்ஐ கேம் விளையாட சொல்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் தான் இங்கே வர சொல்லியிருந்தார். அவர் வந்து இந்த பொன் முடியாத ஒரு மலை ஒன்று சொன்னார். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டெட் எண்டாக இருக்குது. அது வந்து மேபி நாளைக்கு போவோம், இல்லைனா நாளானிக்கு அந்த ட்ரிப் வந்து பிளான் வச்சுருக்கோம். ஓகேவா, வாங்க இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நேராக வந்து சாப்பிட தான் போனோம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 kilometer தான் ஏர்போர்ட்டு. அதனால் நான் வந்து காலையில் அந்த டிஜே ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல ஃப்ளை ஜோன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுல்லாக ப்ளூ கலர்லேயே இருந்தது. அதனால் இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சரி, எந்த சைடும் ஒரு 30 kilometer நல்லா ட்ரோனே விட முடியாது. பார்க்கலாம், இன்கேஸ் அதை தாண்டி நம்ம வேறு எங்கேயாவது போக சொல்ல அந்த சைடு ஃப்ளை ஜோன் இருந்ததுன்னா அந்த சைடு நம்ம ட்ரோன் விடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்டு நேராக பீச்சுக்கு போக வேண்டியதான். ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ எல்லாமே கழட்டி வச்சுட்டேன், ஏன்னா இது வந்து பக்கா சிட்டி, பார்த்தாலே ரிவீட் அடிச்சிருவாங்க. பார்க்க அப்படியே போவோம். எங்கேயா ஃப்ரீயாக சான்ஸ் கிடச்சிச்சின்னா அந்த சைடில் ட்ரோன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம கேரளா ஸ்டைல் மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. பின்னாடி இருக்காருல்ல, இவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறவர். என்னோட L4 L5 S1 இவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு. இப்போ இவரை பிக்கப் பண்ணிட்டு இங்கே லோக்கலில் 2 ஸ்பாட் போயிட்டு ஈவினிங் தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் பேர் என்னது? இத்தாத்தா ஹோட்டலாம். அவர் தான் கூப்பிட்டு வந்தார். இது நல்லா தெரிஞ்ச ஹோட்டலாம், நல்லா ஃபேமஸான ஹோட்டலாம். சரி, வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ நேராக வந்து கோவலம் பீச்சுக்கு போகிறோம். போகிற வழியில் மோட்டோ பிளாக் பண்ண முடியாது. இன்கேஸ் எங்கேயா நின்றோன்னா நான் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, வாங்க இப்போ கிளம்பலாம். என்னென்னமோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காருங்க பின்னாடி இருந்துட்டு. அவர் பிறந்த ஊர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நமக்கு ஒன்றும் தெரில, எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து கோவலம் பீச்சுக்கு போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோவலம் பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து வண்டி பார்க்கிங் போட்டாச்சுங்க. பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees ஒரு வண்டிக்கு. ஸோ 2 வண்டிக்கு போட்டாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இது பீச் பக்கத்துலேயே வந்துச்சுங்க. இது பார்க்கிங் விட்டு ஜஸ்ட் ஒரு 20 meters தான் இருக்கும், அதுக்குள்ளே பீச் வந்தாச்சு. என்னமோ டெட் எண்டுன்னு போட்டிருக்கு போர்டு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அந்த சைடு போகலாம் ஸ்ரீ, வாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைக் பார்க்கிங்லேருந்து அப்படியே நடந்து வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 200 meter தான் இருக்கும். ஸோ வந்தாச்சு. இங்கே வந்து பயங்கர டேஞ்சர் ஜோன்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கயிறு போட்டிருக்காங்க. யாருமே தண்ணியில் நிற்கக்கூடாதான். இந்த லோக்கல் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்களே, ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அவங்க மட்டும் தான் இங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. மற்றபடி யாரும் தண்ணியில் இறங்கக்கூடாதான். ஃபுல்லாக கயிறு போட்டிருக்காங்க. கயிறு தானே பிரச்சனை தான் போல். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் கோவலம் லைட் ஹவுஸாம். இப்போ அங்கே போகிறதா இருந்தால் இந்த சைடு அப்படியே லாஸ்ட் நடந்து அங்கே போகணும். சரி இல்லைங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். காற்று வேறு ஹெவி ஆடியுது. மைக்கில் எவ்வளோ ஆடியோ கேப்சர் ஆகுதுன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் போய் லைட் ஹவுஸ் கிட்டே போகலாம். பாடிக்கு ரொம்ப நல்லதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஃபுல்லாகவே வந்து பிளாக் சாண்ட் தான் இருக்குது. அந்த சாண்ட் வந்து அப்படியே மின்னுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. ஹை விசிபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்ணாடி தூவி விட்ட மாதிரி அப்படியே தக்கன்னு மின்னுது. ஃபுல்லாக பிளாக் சாண்டு. இது வந்து ஏதோ பாடிக்கு நல்லதான். இதில் வந்து படுத்து தூங்கிட்டுலாம் போவாங்களாம். ஒருவேளை இதில் மேக்னெட் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, என்னோடய டேங்க் பேக் வச்சா தெரியும் எவ்வளோ ஒட்டுதுன்ட்டு. பேக் இருக்குது. ஸோ இந்த மணலை எடுத்து அதில் போடுவேன். இது ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது. எவ்வளோ ஒட்டுதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், மேக்னெட் இருக்கிற ஏரியாவை சுற்றி வர ஒட்டிக்கிச்சு பாருங்கள். அந்த ஒயிட் கலர் எல்லாமே கீழே விழுது, பிளாக் கலர் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஏதோ ஃபுல்லாக காந்த சத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். காந்தம் ஸ்ட்ரென்த்து
ஆனால் சரியாக மின்னுதுங்க இந்த மண், பயங்கரமாக தக்க தக்கன்னு இருக்குது. கையில் வேற ஓட்டுதுப்பா. சரி நில்லுங்க, அடுத்த ஸ்பாட் போகலாம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி போர்டு தாங்க வச்சுருக்காங்க. டேஞ்சர் ஏரியா, டோன்ட் டேக் பாத். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து கயிறு போட்டு கட்டியிருக்காங்கங்க ஃபுல்லாக. ஒரு இடத்துலையும் பீச் தண்ணியில் காலே வைக்க முடியாத அளவுக்கு கைத்தை போட்டு கட்டிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து லைட் ஹவுஸ் கிட்ட நடக்க போகிறோம். எவ்வளோ டயர்டாக போகுதுன்னு தெரியல. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்க்கு பாதி தூரம் நடந்து வந்துட்டேங்க. பாதி தூரம் நடந்து வந்துட்டு முடியல, உக்காந்துட்டேன். டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நடந்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. பார்த்தா என்ட்ரன்ஸ் அங்கே பாதி தூரம் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் சுற்றி வருதுங்க. ஐயோ, நான் அதான் முடிவு பண்ணிட்டேன், பேசாமல் இங்கேயே உக்காந்துருவோம். டாக்டர் அவங்க 2 பேர் போயிட்டு வரட்டும்ட்டேன். நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கரெக்டாக, அது பக்கத்துலேயே உக்காந்துட்டேன். உட்காரதுக்கு சின்ன ஸ்லாப் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துட்டேன் தூணில். இன்னும் அவ்வளோ தூரம் நடந்தாலும் சத்தியமாக என்னால் முடியாது. நடந்தேன்னா அவ்வளோதான், ஃப்ளாட் லைட் ஹவுஸ்லேயே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு. அதே மாதிரி இங்கே போஸ்ட் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஓல்டு போஸ்ட் பாருங்களேன். உங்களுக்கு போஸ்ட் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள போஸ்ட். இந்த வண்டி எனக்கு கடன் வாங்கி தரீங்களா? இந்த பாருங்கள், இந்த வண்டி கடன் வாங்கி தராங்க. போது பாருங்கள் என்ன வேகமாக போகுது வண்டி. அந்த வண்டியில் வச்சு மேலே வரைக்கும் போயிட்டேன்னா ரிட்டர்ன் வருஷத்தில் என்னை இறக்கிட்டு வந்துடுறாங்களாம். நான் வரல. இந்த பீச்சை வந்து நம்ம பார்க்க சொல்ல எப்படி இருக்குன்னா, இந்த கோவாவில் ஒரு ஸ்பாட் இருக்குங்க, அதே மாதிரி தாங்க பீச்சு. இந்த சைடு பேக் சைடு ஃபுல்லாக ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு. அப்புறம் வந்து நிறையா ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா லிக்கர் அப்படியே சப்ளை பண்ணுறாங்க. சாப்பிட சொல்லியே லிக்கரும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், பீச்சு, ஹோட்டலு, ரூம்ஸு, ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த கோவாவில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஹோட்டலில் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே லிக்கரும் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக. நான் பாதி தூரம் தான் நடந்தேன், அப்புறம் இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்பாட் ஒன்று சொன்னாங்க, அந்த ஸ்பாட் போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், ஓகேவா? ஏன்னா அங்கே வந்துட்டு நல்லா உட்காந்து ரெஸ்ட்லாம் எடுக்கலாமா. அது ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த கடல் கண்ணின்னு வாங்கலை, ஸோ அந்த ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் அதில். அது பக்கத்தில் வந்துட்டு அந்த இடம் வந்து நல்லா இருக்குமா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குமா. அங்கே போய்ட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் நிறைய இடம் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட் போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து வெளியே வந்தாச்சு, பைக் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு. சரியான முதுவலி ஆரம்பிச்சிச்சுங்க. இன்றைக்கி நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒர்க். டடக்குன்னு உடைப்பார் நம்ம டாக்டரு. இடுப்பு ரைட்டில் இருக்க இடுப்பு எலும்பை தூக்கி லெஃப்ட்டில் வைக்க போகிறாரு இன்றைக்கி. எனக்கு சிரிக்கிறார் அவர் பின்னாடி எடுத்துட்டு. அது ஆக்சுவலாக நான் நிறையா வீடியோஸ் வந்து எதில் பார்த்துருக்கேன்னா, அந்த ஃபாரின் டாக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க பண்ணுறதை நான் அதை பார்த்துருக்கேன். அது காலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி இழுப்பாங்க. செரோப்ராக்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னமோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன்னு இருக்காங்க. சரி பார்ப்போம், அதில் சரியாயிடுச்சுன்னா ஹாப்பி. இல்லைனா நைட்டு கேமுக்கு வருவார் சென்னை போன அப்புறம், டெய்லி நேடு மாலியை போட்டு கொண்டுருவேன். சரி வாங்க, இப்போ அடுத்த ஸ்பாட் போயிட்டு நான் அது அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட் பக்கத்தில் பேக் சைடில் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் எடுத்துருக்க ரூம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க. அந்த ஏர்போர்ட் சென்டர்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் 1 கிலோமீட்டர் வரும். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று லேண்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்பில் செக் பண்ணி பார்த்ததில் மும்பைலேருந்து ஒரு ஃப்ளைட் வந்துட்டுருக்கு. டுவர்ட்ஸ் அந்த கொல்லம் கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கு. மேபி இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடும். ஆனால் லேண்டிங் வந்து இது பக்கத்துலேயே தானே. இது வரைக்கும் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த சைட்லேருந்து மேலேருந்து தான் இப்படி லேண்ட் ஆகுமா. அந்த ஃப்ளைட் வருதான் இல்லையான்னு பார்ப்போம் கொஞ்ச நேரம். அடுத்தது நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்து இந்த பேக் சைட் போகணும். இந்த பேக் சைடில் போனால் எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ? ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட் வந்து 2 கிலோமீட்டரா. சரி, இந்த ஃப்ளைட் வரட்டும், ரொம்ப க்ளோஸாக நம்ம எடுப்போம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் ஏறினதும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது, வெளிநாட்டு போகணுன்னாலும் முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம வந்து எடுத்தால் உடனே ட்ராவல் பண்ணணும், இல்லைனா எடுக்கக்கூடாது. அதனால தான் வந்து பாஸ்போர்ட் கூட எடுக்காமல் இருக்கேன். வெயிட் பண்ணுவோம், இந்த ஃப்ளைட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட் போகலாம். இது வந்து போயிட்டு யூட்டன் போட்டு வரும். யூட்டன் போட்டு வருமா? இதை பாருங்கள், இந்த ஆப்பில் தான் இப்போ ஒரு ஃப்ளைட் வருது, மும்பைலேருந்து திருவனந்தபுரம் வருது. ஸோ யூட்டன் அடிச்சிட்டாரு, இப்போ நேராக வந்து லேண்ட் ஆவார். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் வருதாங்க. நம்ம வண்டியும் ஃப்ளைட்டு தெரிகிற மாதிரி எடுப்போம். 2 வண்டி இருக்குப்பா, என் வண்டி ஐயோ 2 வண்டி தெரிகிற மாதிரி எடுக்கிறது கஷ்டமா? சரி விடுங்க, ஏதாவது ஒரு வண்டியை கவர் பண்ணுவோம். நம்ம 2 வண்டி தெரிகிறது கஷ்டம், ஏதாவது ஒரு வண்டியை மட்டும் நம்ம கவர் பண்ணி ஃப்ளைட் கவர் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த ஆங்கிளில் வச்சா கவர் ஆகிடும்னு நினைக்கிறேங்க. ஃப்ளைட்டு கவர் ஆகிடும் அழகாக. இந்த ஆங்கிள் தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ளைட் வந்துட்டு இருக்கான், ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டு போல். வெயிட் பண்ணுவோம். இந்த ஏரியாவிலேருந்து ட்ரோனை இப்படி டேக் ஆஃப் பண்ணோன்னே போதும், சுற்றி வந்து ரவுண்டு கட்டி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரெட் ஜோனில் இருக்குவாங்க இந்த ஏர்போர்ட்டு. இது வந்துச்சு
வாவ் நைஸ். வண்டியோடு சேர்த்து கவர் ஆகிடுச்சு. லேண்டிங் ஆகிட்டாருங்க. புஸ்குன்னு புகை விடுவார். அடுத்த ஃபோன் S23 அல்ட்ரா தானே, அப்போ ட்ரைபாடை போட்டு ஜூம் பண்ணி எடுக்கலாம் நம்ம. வாங்க இப்போ அடுத்த ஸ்பாட் போகலாம். ஒரு வழியாக நம்ம வண்டி கவர் ஆகிற மாதிரி அப்படியே அந்த ஃப்ளைட்டு மேலேருந்து ட்ராவல் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு வீடியோ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ளாட்டாக படுத்தா தாங்க கொஞ்சம் முதுகு ஃப்ரீ ஆகும். நைட்டு தான் வந்து சுட குடைக்கிற வேலைலாம், ட்விஸ்ட்டு டர்ன் எல்லாம் நைட்டு தான். இப்போ நம்ம போயிட்டு ஒரு 1 hour அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ரூம் போயிடலாம். ஓகே, நம்ம அப்போவுமே வந்து ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிற இடத்துல நின்றுட்டு இருந்தோம்ல, இது வந்து இந்த சைடு பேக் சைடுக்கு இப்போ அடுத்த சைடு வந்துட்டோம். இது வந்து டேக் ஆஃப் ஆகிற இடம். நம்மளோட ஸ்பாட் இங்கே தான் இருக்குது, பின்னாடி தான் இருக்குது. ஸோ டேக் ஆஃப் எந்த இடத்துல முடியுதோ காம்பவுண்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம இப்போ வந்திருக்க ஸ்பாட்டு. நம்ம அந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குதுங்க. இது வந்து ரியல் ஹெலிகாப்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். வாங்க, அதில் ஏதோ நேம் போர்ட் போட்டிருக்கு, போய் பார்க்கலாம் என்ன எழுதியிருக்குன்னு தெரில. MI-8 ஹெலிகாப்டர். சரி வாங்க அந்த சைடு போகலாம். அந்த சைடு தான் அந்த ஸ்டாச்சு இருக்குது. என்ன சார் என்னது அந்த கண்ணாடிக்குள்ளே என்ன இருக்குது? இந்த கேப்பில் என்னது போவோம்? அதான் ஹெல்மெட்டு, பைலட் ஹெல்மெட் போடுவாங்கப்பா. ஹெலிகாப்டர் ஓட்ட சொல்ல ஹெல்மெட் போடக்கூடாதுன்றியா? ஆக்சுவலாக அங்கே ஒரு போர்டு இருக்குது, இதில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. Do not touch the aircraft. நல்ல வேலை தொடலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டூ நாட் டச் தி ஏர்க்ராஃப்ட். நல்ல வேலை நான் டச் பண்ணல, பக்கத்தில் தான் கை வச்சுருந்தேன். ஓகே வாங்க, அந்த ஸ்டாச்சு அங்கே இருக்குது, அங்கே போகலாம். அது நேராக அந்த ஹெலிகாப்டருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஸ்டாச்சு. பட் ஆனால் இதை வந்து நம்ம ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா மட்டும் தான் வந்து இந்த சிற்பம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியும். மற்றபடி நம்ம நார்மலாக பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த சிற்பத்துக்கு அப்படியே பேக் சைடு இருக்குல்ல, அந்த எல்லோ கலர், அதுதான் வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற ஏர்போர்ட்டோட எண்டு. ஸோ ட்ரோனு மறந்துடணும் இந்த ஏரியாவில். சரி வாங்க, அந்த சைடு ஏதோ மணி மண்டபம் இருக்கான், அதை போய் பார்க்கலாம். சன்செட் ஆக போகுது. மேபி சன்செட் வரைக்கும் இங்கேயே உட்காந்தாலும் உட்காரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து ஒரு ஓரமாக இந்த ஸ்லாப்பில் அப்படியே உட்காந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி சன்செட்டை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? இன்றைக்கி நல்லா நடந்தாச்சு. இன்றைக்கி நடந்தது வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம வாட்சில் பார்த்தா தான் தெரியும். இல்லைங்க, வாட்சில் பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கோம். ஐயோ இன்றைக்கி வந்து 1200 ஸ்டெப்பு நடந்திருக்குங்க. ஐயோப்பா, டூர் வந்தால் 1200 ஸ்டெப்பு நடக்க விட்றாங்கப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம டாக்டர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. கல்தாமட்டிலே இப்போ அடிக்க போகிறேன். போலி டாக்டர். சரி இல்லைங்க, ட்ரைபாட் எடுத்து நம்ம சன்செட்டுக்கு போட்டு விடுவோம். ஆனால் அந்த சைடு ஒரே க்ளவுடாக இருக்குது. சன்னு இறங்குறது கிளியராக தெரியுமான்னு தெரிலங்க. பாருங்களேன், ஒரு மாதிரி க்ளவுடாக ஃபார்ம் ஆகிருக்காரு. சரி இல்லைங்க, நம்ம போட்டு விடுவோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக வந்து லைட்லாம் வந்து சூப்பராக ரவுண்ட் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் நடந்தாச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டு ரூமில் போய் செட்டில் ஆக வேண்டியதான். போகிற வழியில் டின்னர் மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. ட்ரெயின் சவாரி. ட்ரெயின் போகுது. சிக்கு புக்கு 2 பெட்டி தான் இருக்குது. 2 பெட்டி ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் வந்து அப்படியே அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக ராஜா வந்து இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலை வந்து விட்டுட்டு மீதி எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துருக்காங்க. இந்த ஒரு கோயிலை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் அது இருக்குது பாருங்க. அந்த லாஸ்ட் கேமரா டல் ஆகிட்டார். இந்த ஒரு கோயிலை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துட்டாராம். இந்த கோயில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா. இந்த சங்கு இருக்குல்ல, இந்த சங்கு தான் அவரோட சின்னம். ஸோ மேலேயும் ஒரு சங்கு இருக்குது, காம்பவுண்டில் எல்லா இடத்துலையும் ஒயிட் கலர் இருக்குது, எல்லாமே சங்கு. சேர ராஜாவா? ஓகே, சரி வாங்க வண்டிக்கிட்ட போகலாம். இப்போ இங்கே நிறைய கடைங்க இருக்குது. ஸோ ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. பெட்டில் வந்து உக்காந்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆமா,
இதுலேயே மெயினாக ஃப்ரீயாக இருக்கணும் போடி. டைட் பண்ணக்கூடாது. நான் எடுக்கான் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நான் எடுக்கான், நீங்கள் எடுக்கக்கூடாது. நேராக திரும்புங்க. கவனம் கை ரெண்டு பின்னாடி போட்டுட்டு ஒரு சைடு பார்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்கணும். அதான் பாடி ஸ்ட்ரைட்டாக டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த சைடு அப்படி வரணும். நல்லா கேட்குறேன். நீங்கள் தோல் எடுக்கக்கூடாது. வந்தாச்சா ஒன்று வந்து இது தலை அந்த பக்கம் போங்க. கார் பிடிக்க முடியாது. ஓகே, ரெண்டு ஃபுல்லு ஃப்ரீ ஆகிடும். கை ரெண்டும் கீழே. அதுதான் கையில் கம்பி எதுவும் இல்லை காயில். ஆமாம், ஓகே. கொஞ்சம் நின்று பாருங்க வெளியே. என்னமோ போன மாதிரி இருக்கா போடி இருந்து. நின்றா லைட்டாக பெயிண்ட் இருக்கு. பெருசாக இருந்தால் எல்லாம் போயிடுங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நடந்தா தெரியும் கொஞ்சம் நேரம். 2 நாள் பண்ணும்போது ஓகே ஆகும். 2 நாள் பண்ணால் சரிங்களா? இப்போ இது எவ்வளோதானா? ஸ்ரீவாங்க. ஓகே ஸ்ரீவா, இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து இந்த இப்பில் வந்து எதுவும் உடைக்கக்கூடாது. உடையும் பரவாயில்ல, அது பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுற்றி வர எல்லா சைடும் உடைச்சாச்சு. இந்த ஷோல்டருக்குலாம் உடைக்கல. கழுத்து ப்ராப்ளமு, லோயர் பேக் ப்ராப்ளத்துக்கு வந்து பண்ணியாச்சு. ஷோல்டர் இந்த ரைட் ஷோல்டர் வந்து இது வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே கை போகாது. அதனால் நம்மளுக்கு மெயின் ப்ராப்ளமே நெக்கும் லோயர் பேக்கும் தான். ஓகே, இப்போதைக்கு வந்து அது கிளியர் பண்ணியாச்சு. இன்னொரு 2 சிட்டிங், சென்னை கிளம்புறதுக்குள்ளே இன்னொரு 2 சிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போனப்புறம் பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பை.